தனுசு ராசிக்காரர்கள் பாதி பேர் வீடு வாங்குறது கூட சுபவிரயம் தான். ஏன்னா 4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு இல்லையா? இப்போ வீடு கூட சில பேர் புக் பண்ணுவீங்க. சில பேர் வண்டி வாங்குவீங்க. சில பேர் கார் வாங்குவீங்க. ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்க. அந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்குரிய ரிட்டர்ன்ஸ் என்பது உங்களுக்கு வரும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உங்களுக்கு அ சில பேர் வந்து ஏக்கர் கணக்கா ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்கி போட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு இந்த தோப்பு மாரிலாம் இடம்லாம் வாங்கி வச்சு, போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இதெல்லாம் கூட உங்களுக்கு நடக்கும். சில பேரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி, சில அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் மட்டுமல்ல, மிகச் சிறந்த நேரமும் இந்த நேரம் தான். ஆகையினாலே, உங்களுக்கு அடுத்த பலன்கள் என்பது என்ன? சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால், இப்ப சில பேர் நின்னுட்டே வேலை பார்ப்பீங்க. ஒரே டென்ஷனா இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ஓடி ஓடி வேலை பார்க்கிறதா இருக்கு என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கிற மாரி ஒரு சூப்பர்வைசரி ஜாப் என்பது கிடைக்கிறது. முக்கியமாக இந்த குரு 3 நல்ல விஷயங்களை தருகிறார். 1 உச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சொத்து சேர்க்கிறார். நெறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கெல்லாம், சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐசியூல இருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பாங்க, கை விரிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாவதற்கான யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். ஏன்னா 8ஆம் இடத்திலே உச்சம் என்பது ஆயுள் பாவத்தை தருகிறது. ஆக தனுசு ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் வரப்போகுது, பணம் வரப்போகுது, கெட்ட பழக்கங்கள் இருந்தா விட்டுருங்க, வயிறு கெடப் போகிறது. மற்றபடி சூப்பரா இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 3 யோகங்கள் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தருகிறது.